காலையில எழுந்தவுடன் இவைகளை செய்யாதீங்க. உங்க நாளே கெட்டு போகும். இந்த 6 தவறுகளை நீங்க தினமும் பண்ணிருப்பீங்க, இன்னுமே பண்ணாதீங்க. அதாவது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து அலாரத்தை ஸ்னூஸ் பண்றது. இதனால வந்து மூளை ரீஸ்டார்ட் ஆகிறதுக்கு வந்து டிஸ்டர்ப் ஆகும். ஸோ வந்து நீங்கள் அலாரத்தை ஆஃப் பண்ணிட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு தூங்குறது, இந்த மாதிரியான வேலைகளை நீங்கள் தடுக்கணும். அதாவது சோர்வா மந்தமான நாளாக அது மாறிடும். ரெண்டாவது வந்து மொபைல் ஸ்க்ரீனை பார்க்கறது. விழிச்ச உடனேயே உங்கள் மொபைலில் இன்ஸ்டா, வாட்ஸ்அப்பு இப்படின்னு பார்க்கும் பொழுது உங்களுடைய மூளை வந்து குழப்படைய ஆரம்பிக்கும். பாசிட்டிவான நாளை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணவே முடியாது. மூணாவது வந்து தண்ணி குடிக்காமல் இருப்பது. உங்கள் உடலில் டீஹைட்ரேட் ஆகாமல் இருக்கும். அதனால் தலைவலி இது எல்லாமே வரும். அதனால டெய்லி ஒரு கிளாஸ் தண்ணியை குடிக்க மறக்காதீங்க. 4வது பாயிண்ட் வந்து எழுந்த உடனே சில பேர் காஃபி டீ குடிப்பாங்க. காஃபி டீ குடித்தாலே ஹார்மோன் எக்ஸ்போசர் கொடுக்கும். அதனால் கொஞ்சம் நேரம் கழித்து சிறிது நேரம் கழித்த பிறகு நீங்கள் குடிக்கலாம். 5வது வந்து உடற்பயிற்சி இல்லாமல் நேரடியாக உங்கள் வேலையை ஸ்டார்ட் பண்ணுறது. எப்போவுமே கொஞ்சம் வாக்கிங்கோ லைட்டாக யோகா இந்த மாதிரி நீங்கள் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு பாடிக்கு தேவையான எனர்ஜி கிடைக்கும். அந்த நாள் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு நல்லா எனர்ஜெட்டிக்காக இருக்கும். அப்படி நீங்கள் உடற்பயிற்சி செய்யாமல் உங்கள் வேலையை செஞ்சீங்கன்னா அந்த நாளே உங்களுக்கு ரொம்ப டல்லாக அமையும். 6வது நம்பிக்கைங்க. நாளை அப்படிங்கிறது ஒரு நல்ல பாசிட்டிவான நம்பிக்கையோடு நீங்கள் நடந்துக்கிறணும். நம்பிக்கை இல்லாமல் நாளை தொடங்குறது. நாளை நெகட்டிவாக ஆரம்பித்தா நல்லதே நடக்காது. பாசிட்டிவான நம்மளுடைய வைப்ரேஷன் தான் நாளை நல்லபடி நடக்க வைக்கும். ஸோ வந்து முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள். பாசிட்டிவாக எல்லாமே நடக்கும். இந்த 6 தவறுகள் உங்க வாழ்க்கையையும் உடலையும் பாதிக்கலாம். நாளையே மறக்காம நல்ல பழக்கத்தோடு தொடங்குங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.